14வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். யாராவது மைக்கில் வாசிங்க. ரோமர் நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. There is a lot of difference between the pattern of this world and pattern of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நடைமுறைக்கும் இந்த உலகத்தினுடைய நடைமுறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த வசனமே நமக்கு சொல்லுது பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எது அல்ல? புசிப்பும் குடிப்பும். அதாவது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எப்போ சந்தோஷம்? கல்யாணத்துக்கு போகிறப்போ ஒரு சந்தோஷம். ஏன்? நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறோம், இன்னைக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட போகிறோம், அது ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். ஐஸ்கிரீமை பார்த்தா ஒரு சந்தோஷம். ஜாபுக்கு போய் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கும்போது ஒரு சந்தோஷம், வீடு கட்டினா ஒரு சந்தோஷம், குழந்தைங்க பிறக்கும்போது ஒரு சந்தோஷம், ப்ரமோஷன் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம். இப்படி எல்லா சூழ்நிலைகள் நிமித்தம் உண்டாகிற காரியத்தாலே மனிதனுக்கு சந்தோஷம். இன்னைக்கு காலையில் வாழவந்தாங்கோட்டை போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு அனுபவப்பட்டவன் ஒரு பெரிய போஸ்டர் வச்சுருக்கிறான். என்னன்னா கல்யாண போஸ்டர். எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதயத்தை திருடி கைது செய்யப்பட்டார், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நிரந்தரமான ஆயுள் தண்டனை பிராக்கெட்டில் திருமணம் நடைபெற இருக்கிறது. அப்போ என்ன அடிபட்டுருந்தா அவன் அப்படி ஒரு டிசைன் பண்ணியிருப்பான். இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியெல்லாம் சொற்ப காலம்தான், டெம்ப்ரவரி. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறது பர்மனன்ட். ஒரு அல்லேலூயா. இதனால சந்தோஷம், அதனால சந்தோஷம், எது வரைக்கும்? செரிக்கிற வரைக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் சந்தோஷம், அது பழசாகிற வரைக்கும். அப்புறம் ப்ரமோஷன் வந்தோன்னா சந்தோஷம், ரொம்ப நாள் அப்புறம் எதுவுமே கிடைக்கலன்னா ஐயோ எதுவுமே இல்லைன்னா துக்கம் வந்துடுது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம கிடைக்கிறதெல்லாம் டெம்ப்ரவரி, ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது பர்மனன்ட். அது என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்தவர். ஆமென். ரோமர் 5:5 பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் சந்தோஷம், ரட்சிப்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்புறம் பரிசுத்த ஆவியை அல்லாமல் ஒருவனும் கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்ல முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தனுக்குள்ளே வரும்பொழுது தான் அவன் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பெறுகிறான். அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இன்பில்டாக என்ன இருக்குன்னா ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்குற சந்தோஷம் கிடைச்சா, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் இருக்கும்போதும் இல்லாத போதும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களது பலன். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய பலன் எதுல இருக்குன்னா, அவன் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாவே இருக்கணும். நான் மீண்டும் சொல்றேன், உலகத்தினுடைய மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் போது வரும். ஆனா பரிசுத்த ஆவி கொடுக்கிற மகிழ்ச்சி எப்பொழுதுமே நமக்குள்ளே அது ஒரு ஊற்று கண்ணை போல புறப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா. இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. அதில் எவ்வளவு டெவலப் ஆகிறோமோ, எவ்வளவு டெவலப் ஆகிறோமோ அவ்வளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கிறிஸ்டியனாக இருப்போம். அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் உண்டாகிற சந்தோஷம் இல்லாட்டி நம்ம வீக்கஸ்ட் கிறிஸ்டியனா, மற்றவங்கள போல ஏதாச்சும் ஒன்று கிடைச்சாதான், நடந்தாதான், வந்தாதான் அந்த சூழ்நிலையினுடைய கைதியாக மாறிவிடுவோம். அதாவது எப்படின்னா, அது நடந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், நடக்கலைன்னா சேட் ஆயிடுவேன். அது பொதுவான மனுஷன். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் கர்த்தருக்குள்ள அவன் பலமாக இருப்பதற்கு அடையாளம். 1 தெசலோனிக்கர் 5:16 பார்க்குறோம். பவுல் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்ம எப்போது எப்படி இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம்னா ஆவியில களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னையிலிருந்து சூழ்நிலையை வைத்து மகிழ்ச்சியா இருக்கிறதை மாற்ற வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மற்றவங்கள போல கிடைச்சாதான், நடந்தாதான், வந்தாதான், இப்படி இருந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு எப்பொழுதும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு வேதம் நமக்கு சில சீக்ரெட் சொல்லுது. 2 பாயிண்ட்டை மன்னிக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். ஆமென். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக ஆண்டவர் சொல்றார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை என்ன பண்ணுவேன்? சந்தோஷப்படுத்துவேன். ஆவிக்குரியவனுக்கு ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக துக்கம் வரலாம், வேதனை வரலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? அதிலேயே அவங்க இருக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாரு. அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் தூக்கம் இல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ஆவிக்குரியவனுக்கு இந்த சோதனைகள் வரவே வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கன்னா ஏற்கனவே வேதத்தில் நடந்திருக்கிற காரியத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களை நீங்களே தைரியப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. இயேசுவை கல்லறையில அடைத்தார்கள். எத்தனை நாள் உள்ள இருந்தாரு? 3 நாட்கள் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் கல்லறை அவரை வைத்து கொள்ள முடியவில்லை. ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி கல்லறையுடைய கல் என்ன ஆயிடுச்சு? தேவதூதர்கள் புரட்டி அந்த பக்கம் தள்ளிட்டாங்க. உள்ளிருந்து யார் வந்தா? யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தால் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம். எதுக்கு தான் நமக்கு வேதம் ரெக்கார்ட் பண்ணி எழுதி கையில் கொடுத்துருக்குன்னா, அதே போலதான் மகனே, உன்னை சில பிரச்சனைகள் சிறைப்படுத்தும் போது பயந்து விடாதே. இயேசு எப்படி ஆட்டோமேட்டிக்கா கல்லிலிருந்து வெளியில வந்தாரோ, உயிர் தெழுந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் வெளியே வர போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆனாலும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எரேமியா 31:13 அதான் படிச்சோம். என்ன படிச்சோம்? ஆண்டவர் சொல்றார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. அப்படியே கொஞ்சம் யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? இயேசு மிகவும் நேசித்த ஒரு மனிதன் லாசர் சிநேகிதனாய் பழகினான் இயேசுவோடு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு வியாதி வந்து இளம் வயசுலேயே அவன் மரித்து போயிட்டான். இயேசு தாமதமாக வந்துட்டார். இயேசு எப்படி வந்துட்டார்? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். ஆண்டவர் தாமதமாய் செயல்படுவது போல தோன்றலாம். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீரே, ஆனால் 30 ஃபோன் பண்ணியும் எடுக்க மாட்டேங்கிறீரே, ஃபேக்ஸ் கூட அனுப்பிட்டேனே, ஒரு ரிப்ளை தர மாட்டேங்கிறேன்னு நம்ம கதறுகிற நேரங்கள் இருந்திருக்கலாம். அதே தான் லாசருக்கு நடந்துச்சு. அவங்க அக்கா செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க இயேசுநாதருக்கு, வியாதிப்பட்டுட்டான், மரண படுக்கையில் இருக்கான், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு. ஆனால் இயேசு பின்னும் 2 நாள் போகாமல் அங்கேயே தங்கிட்டார்னு யோவான் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கேள்விப்பட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணல. பர்பஸாக ஹி ஹேட் ஸ்டே
2 more days. ஏன் அப்படி பண்ணாருன்னே தெரியல. அவங்க அக்காலாம் நொந்து போயிட்டாங்க. நல்லவராக தானே இருந்தார், இவ்வளவு நாள் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணார், இப்போ ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? தலை போகிற ஒரு காரியம் வந்துருச்சு, இப்போ பார்த்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, வர மாட்டேங்கிறாருன்னு எல்லாரும் புலம்புறாங்க. அதுக்கப்புறம் 4வது நாள் இயேசு வரார். ஆனால் அந்த அக்கா ஓடி போய் அழுவுறா, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா எங்கேயா போனீங்க? தேவையான நேரத்தில் எங்களோடு இல்லாமல் எங்கேயா போனீங்க? ஒரு பெரிய கேள்விங்க இது. நமக்கு கூட இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இப்போ வேலை கிடைக்கணும், ஆனால் இப்போ ஏன் தர மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும், ஏஜ் கூடிக்கிட்டே போகுது, இப்போ ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இப்போ ஏன் அந்த உதவி வர மாட்டேங்குது? நாளைக்கு 10 கோடி ரூபா கொடுத்து பிரயோஜனம் இல்லையா ராஜா? இன்னைக்கு நான் கொடுக்காட்டி என்னைய சட்ட சிக்கலில் பிசாசு கதையை முடிச்சிருவான, இன்னைக்கு ஏன் செய்யலை அப்படிங்கிற நேரம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். லாசருவுக்கும் இருந்தது, அவங்க அக்காவுக்கும் இருந்துச்சு. ஆனாலும் இயேசு தாமதமாய் வந்தாலும் என்ன செஞ்சார்னா, யோவான் 16:20 இயேசு என்ன சொல்லுகிறார் வாசிங்க. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நடந்துச்சா? எப்போ நடந்துச்சு? இயேசு வந்து லாசரு இடத்துல நிற்கும் பொழுது எல்லாரும் அழுகிற மாதிரி அழுதுட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இயேசு அந்த அவல நிலையை பார்த்த உடனே கண்ணீர் விட்டார். 11:35 யோவான் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். லாசருவை நினைச்சு மட்டும் இல்லை, அவங்க அக்கா மாதிரி சூழ்நிலையை பார்த்து, ஓ இவ்வளவு எல்லாரும் உன்னைய பரிகாசம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு நினச்சி கண்ணீர் விடுகிறார். இந்த ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் தேவனுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அழுகும் பொழுது இயேசுவும் அழுகிறார், நீங்கள் வேதனைப்படும் பொழுது அவரும் வேதனைப்படுகிறார். ஆனாலும் ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறார். அதுதான் சத்தியம். God has his own time. நிறைய நேரத்தில் அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளுடைய வேர்ல்டு பேட்டர்னில் இது இப்போ தானே நடக்கணும், இப்படித்தானே நடக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம், பேசுகிறோம், ஆனாலும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவன் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது சிறந்த திட்டம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் சிறந்தது. என்ன நடந்துச்சு? 4 நாள் கழிச்சு வந்தவர் கண்ணீர் விட்ட பிறகு கல்லறையிட்ட போய் கல்லை புரட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் தான் சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு. மரித்தவன் என்ன பண்றான்? அவன் மேல கட்டி இருக்கிற அந்த துணிகளோடு கூட எழுந்து வருகிறான். இதெல்லாம் யூதர்களை பிரமிக்க செய்தது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அந்த யூதருடைய கல்ச்சர் தெரியாதனால ஒரு செய்தி மாதிரி இப்படி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் யூதருடைய கல்ச்சர் என்னன்னா, மம்மீஸை எகிப்தில் பாடம் பண்ணுறதுக்காக கால்லேருந்து தலை வரைக்கும் துணியை போட்டு சுற்றிடுவாங்க. அப்போ அந்த பிணத்துக்கு உயிர் வந்தால் கூட எந்திரிக்க முடியாது. ஏன்? காலை மடக்க முடியாது, கையை மடக்க முடியாது, சுற்றி துணி போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் எப்படி இந்த லாசர் எந்திரிச்சான், எப்படி நடந்து வெளியில் வரான்னு யாருக்குமே புரியலை. அவன் உயிரோடு வந்தது கூட 2வது தான் அவங்களுக்கு பெருசு. முதல்ல இந்த கட்டோட எப்படி அவன் நடந்து வரான். அப்போ சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். நான் சொல்லுகிறேங்க, உங்க வாழ்க்கையில இதே போலதான் இயேசு சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மற்றவர்கள் எல்லாம் பார்த்து குழம்பி போகிறார்கள். இது எப்படி சம்பவித்தது? வாய்ப்பே இல்லையே, இது எப்படி நடந்தது என்று சொல்ல போறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை சகோதரனே சகோதரியே உங்க வாழ்க்கையில இயேசு செய்ய போகிறார். நம்பிக்கையோடு சொல்லுங்க ஆமென். ஹalleluya. உங்க வாழ்க்கை நடக்க போகிற அற்புதம் உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொடுக்க போறது இல்ல. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற அந்த நூற்றுக்கணக்கான கண்கள் பிரமித்து நிற்க போகிறது. இது எப்படி சம்பவித்தது? ஆமென். அவர்களை பிரமிக்கும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். சில வேளையில நமக்கு புரியாவிட்டாலும் ஆண்டவர் சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமாய் இதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். ஹalleluya.
லாசருவை எழுப்பினவர் என் பிரச்சனையும் மாற்றுவார். எரேமியா 31:13 படி அவர் எனக்கு சந்தோஷத்தை தருவார், நான் துக்கத்திலே அமிழ்ந்து போக மாட்டேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் அதை நினைத்து ஆனந்தமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:12. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். 3 ஆலோசனை இந்த வசனத்துல பார்க்கிறோம். நம்பிக்கையில சந்தோஷமாயிரு, உபத்திரவத்திலே பொறுமையாயிரு, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் பண்ணாம இருக்காத, ஜெபம் பண்றதை தீவிரப்படுத்து, உறுதியாய் தரித்திரு. ஹல்லேலூயா. மூண்டையும் எல்லாம் சொல்லுங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணும், ஜெபத்திலே எப்படி இருக்கணும்? உறுதியாய் தரித்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஜெபம், நாளைக்கு ஒரு ஜெபம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பண்ற ஜெபத்தை கிடைக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு உதாரணம் யாரு? எலியா தீர்க்கதரிசி. அதை எடுத்து டக்குன்னு பாருங்க. 2 ராஜாக்கள்ல அவர் என்ன செய்தார் தெரியுமா? கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி மழை துளி மண்ணில் படும் வரைக்கும் முழங்காலேயே நிற்கிறார். யார் அவரு? எலியா. அது வாசிங்க 2 ராஜாக்கள்ல. எத்தனை தடவை முகம் தரையில படும்படி குனிந்தார்? 7 விசை. வாசிங்க. படிங்க. 1 ராஜாக்கள் 18:43 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:43. நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி 7 தடவை குனிஞ்சு 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 ஜெபிக்கிறார். முழங்கால் போட்டு ஆண்டவர்ட்ட எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன்னு ஜெபத்தில் என்ன பண்ணாரு? உறுதியா இருந்தார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஜெபம், நாளைக்கு இன்னொரு ஜெபம், அடுத்த நாள் இன்னொரு ஜெபம். செஞ்சா செய்யுங்க, செய்யாட்டி போங்க, தந்தா தாங்க, தராட்டி போங்கன்னு ஜெபிக்க கூடாது. எனக்கு வேண்டும் என்றால் வேண்டும் என்று நின்று கொள்ள வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு பக்தன் என்ன செஞ்சான்? குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு ஒரு மறுக்கரையில நின்று, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அதுதான் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்பது. நாமே நிச்சயமா ஆண்டவர் கேட்பதை மாத்திரமல்ல, கேட்க மறந்ததையும் கூட்டி தருவார். எத்தனை பேர் ஆமே? எத்தனை பேர் அல்லேலூயா? கேட்டதையும் கேட்க மறந்ததையும் அள்ளி கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். குறைவு வைக்கவே மாட்டார். ஆமே. நல்ல ஆண்டவர். நம்பிக்கையில உறுதியா சந்தோஷமா இருங்க. என்ன நம்பிக்கை? ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் தான் நம்பிக்கை. எபிரேயர் 10:23 இப்படியாக வாசிக்கிறோம். எபிரேயர் 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஒரு ஆமென். நமக்கு ஆண்டவர் நிறைய பர்சனல் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். பர்த்டே, வெட்டிங் டே, சர்ச் ஆனிவர்சரி, இந்த இயர்லி ப்ராமிஸ், இப்படி பல வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குன்னு முதல்ல அதை எடுத்துக்கொண்டு அது நிறைவேறும் வரை நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும். ஒரு நாள் என்ன ஆண்டவர் சொன்னாரு, ஒன்றும் நடக்கலைன்னு புலம்பக்கூடாது. ஒரு நாளும் நம்ம தோல்த்திட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அழுகக்கூடாது. ஒரு நாளும் நம்ம நிறைவேறல நினைச்சிட்டு ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. தட்டுங்கள் திறக்கப்படும்னு தமிழ் பைபிளில் வந்திருக்குது. அங்கே கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா திறக்கும் வரை தட்டுங்கள்னு போட்டிருக்கான். தட்டுங்கள் திறக்கப்படும்னு நம்ம தமிழ் பைபிளில் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்லையும் நாக் இட் வில் ஓப்பன் அப்படின்னு இருக்குது. ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் தான் வந்திருக்குது. ஆனால் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கிரீக்கில் இயேசு பேசினது அராமிக், பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் எழுதினது கிரீக்கில் என்ன போட்டிருக்குன்னா, தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லை, திறக்கும் வரை தட்டுங்கள்னு போட்டிருக்கான். ஒரு அல்லேலூயா. ஜெபத்தில் உறுதியாயிருங்க. திறக்கிற வரைக்கும் தட்டுங்க. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக உங்க நம்பிக்கையிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு.
பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, உங்க நம்பிக்கை பலன் தரும். சொல்லுங்க, உங்க நம்பிக்கை பலன் தரும். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை பலன் தரும். உங்கள் நம்பிக்கை பலன் தரும். எந்த நம்பிக்கை? அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல வைத்த நம்பிக்கை. ஆமென். மனிதனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் தண்ணி மேல எழுதுற எழுத்து மாதிரி ஓடி போயிடும், மறைஞ்சு போயிடும். நேற்று சொன்னேன், ஆனா இன்னைக்கு எனக்கே சூழ்நிலை சரியில்லை, என்ன பண்றதுன்னு மனுஷன் மாறிடுவான். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொன்னதை செய்யும் வரவும் அவர் மாறவே மாட்டார், நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். எனவே நம்பிக்கையிலே வாக்கு தத்தங்களின் மேலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், துக்கத்தின் நடுவிலே சந்தோஷமாயிருங்கள், ஏனென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி லாசருவின் மரணம் மாறினதோ அதே போல உங்களுக்கும் ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்னேன்? நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஆமென். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். அங்க பாருங்க, ஆபிரகாம் 99 வயதுல அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று, வாக்குத்தத்தத்தின் பலனை பெற்று 100வது வயதுல கையிலே அந்த குழந்தையை ஏந்தினார். அவன் நம்பிக்கையில உறுதியா இருந்தான், ஜெபத்துல உறுதியா இருந்தான். எலியா தீர்க்கதரிசி ஒரு தடவை ஜெபம் பண்றாரு, ஒண்ணுமே நடக்கலன்னு ஜெபத்தை நிறுத்தல. அந்த மேகம் உருவாகிற வரைக்கும் அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். கதவு திறக்கிற வரைக்கும் அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கை மட்டும் இழந்துட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே இன்று தேவனுடைய வார்த்தை மேலுள்ள நம்பிக்கையை நாம் தூக்கி மேன்மைப்படுத்தி வளர்ந்து கொண்டே போவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்றார். பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், ரிமைண்டர் கொடுக்கிறார். என்னது? சோர்ந்து போயிடாத, அவநம்பிக்கை அடைந்து விடாதே, பின்வாங்கி விடாதே, நீ நம்பிக்கையே இரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இரு, அதுதான் உன்னுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.